வேத பிராமணர்களை யாருமே கண்டுக்காத ஒரு நிலையில இந்த லோகத்துல சனாதன தர்மம் தாழ்ந்து இருக்கிற ஒரு நிலையில இந்த லோகத்துல அவதார புருஷரா தோன்றி நம்ம எல்லாருக்கும் குருநாதால அனுகிரகம் பண்ணி சனாதன தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவே இந்த பெரியவா அவதாரம் பண்ணினர். பேர்பட்ட இந்த பெரியவா வேதம் அறிந்தவர். வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுண்டு நம்ம எல்லாருக்கும் சொல்லி சந்தியாவந்தனத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லி இந்த வேதத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லி அதை நம்ம சொல்றதுனால தினமும் பாராயணம் பண்றதுனால நமக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்கிறது, நம்ம எவ்வளவு நன்னா இருப்போம், நம்ம தலைமுறை எவ்வளவு ஸ்ரேயஸா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே பெரியவா எடுத்து சொல்லியிருக்கா. சந்தியாவந்தனத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை பெரியவா அடிக்கடி கோட் பண்ணியிருக்கா. இந்த சந்தியாவந்தனத்தை எப்ப பண்ணணும் அப்படிங்கிறத தெய்வத்தின் குரல்ல அவர் சொல்றார். காணாமல் கோணாமல் கண்டுகொடல், அதாவது சூரியன் உதயம் ஆறதுக்கு முன்னாடி காலையில சந்தியாவந்தனத்தையும், அதே மாதிரி சூரியன் உச்சியில மாத்தியானிக வேலையில மாத்தியானிகத்தையும், சூரியன் அஸ்தமிக்கிற வேலையில சூரியன் அஸ்தமிக்க கூடாது, சூரியன் வானத்துல இருக்கணும், அந்த வேலையில சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணணும். இந்த லோகத்துல எல்லா அவதார புருஷர்களும் இந்த சந்தியாவந்தனத்தை பண்ணி சந்தியாவந்தனத்தை கடைபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுடைய அவதார நோக்கங்களை சரியா நிறைவேற்றினா. அப்படிங்கிறதுனால இந்த சந்தியாவந்தனத்தை நம்ம தினமும் பண்ணணும், அப்பதான் இந்த லோகம் நன்னா இருக்கணும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொன்னவர் மகா பெரியவா. ஆனா இந்த மகா பெரியவா வெறும் வேதம் அறிந்தவர் மட்டும்தானா? இல்ல, பெரியவா வேத ரக்ஷகர். ஒரு நாள் பெரியவா மட்டத்துல ஒரு சீடனை கூப்பிட்டுட்டு ரவா தோசை சாப்பிடணும் போல இருக்கு, பண்ணி போடுறியாடா அப்படின்னு கேட்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னடா பெரியவா ஒரு நாள் ஒரு வேளை தான் சாப்பிடுவா, அதுவும் ஒரு பொடி நெல் பொடி தான் சாப்பிடுவா, இப்ப ரவா தோசை கேட்டிருக்காளேன்னு ஒரே ஒரு கடை தான் திறந்துருந்தது. அங்க போய் ரவைய வாங்கின்னு வந்துட்டு ஒரு 10-12 ரவா தோசையை பண்ணி கொடுக்குறா. உடனே பெரியவா ஒரு வாய் எடுத்துட்டு, சரி ரவா தோசை ரொம்ப நல்லா இருக்கு, அதை அப்படியே வச்சுடும், நான் தூங்க போறேன்ட்டா. எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. என்னன்னா பெரியவா ரவா தோசை கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு தூங்க போறார். இருந்தாலும் எதிர்த்து பேச முடியாதுன்னு அவ பாட்டுக்கு அப்படியே வச்சுடுறா. அப்போ அன்னைக்கு நடுராத்திரியில ஒரு வைதிகா எல்லாருமே ஒரு யாத்திரையா போயின்னு இருக்கா. அவ அவளோட வண்டி பிரேக் டவுன் ஆனதுனால நடுராத்திரியில வரா. அவ பெரியவாள் அடுத்த நாள் தரிசனம் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மட்டத்துல அன்னைக்கு தங்கிக்கிறா. யார் வந்தாலும் நடுராத்திரியில வந்தாலும் பெரியவா கிட்ட சொல்லணும்ன்றதுக்காக ஒருத்தர் பெரியவா கிட்ட சொல்ல போறா. அப்போ பெரியவா அவர் சொல்றதுக்கு முன்னாடியே, என்ன வைதிகாலாம் வந்துட்டாளா, வேதம் சொல்றவா வெறுவயத்தோட படுக்க கூடாது, அதனால இந்த ரவா தோசை வச்சிருக்கே இல்லையா அதை அவ கிட்ட கொடுத்துருங்கோ, ஆந்திராலேருந்து வந்திருக்கா, அவளுக்கு ரவா தோசை ரொம்ப பிடிக்கும், போய் கொடுத்துடுங்கோ அப்படின்னு பெரியவா சொல்றாளாம். என்ன எனக்கு எப்படி தெரியறதுன்னு பாக்குறேடா, யாரோ வரா அவளுக்கு பண்ணுங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சங்கடமா இருக்கும், எனக்கு வேணும்னா நீங்க எல்லாம் ஆசையா பண்ணுவேளோனோ, அதனாலதான் அப்படி சொன்னேன். அதனால வேணும் சொல்றவா வெறும் வயத்தோட படுக்க கூடாது, அதனால ரவா தோசையை போய் கொடுத்துடும் அப்படின்னு பெரியவா சொல்றா. இதை கேட்டா அந்த வைதிகாளுக்குலாம் அவளுக்கு அத்தனை சந்தோஷம். ஏதோ குழந்தை ஆத்துக்கு வரா, அவனுக்கு பிடிச்சத பண்ணி போடணும்னு எப்படி ஒரு அம்மா யோசிப்பாளோ அதே மாதிரி பெரியவா ஒரு அம்மா மாதிரி நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு அவளுக்கு அத்தனை சந்தோஷம், ஆனந்த கண்ணீரே வந்துடுது. இப்படி வேதம் சொல்றவாளுக்கு சாப்பாடு போட்டு பெரியவா வேத ரக்ஷகனாவும் இருந்திருக்கார். அது மட்டுமா, பெரியவா மட்டாதிபதி, அதோட கூட மனிதாபிமானி. ஒரு சமயம் மட்டத்துல பெரியவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ எல்லாரும் வெயிட் பண்ணுங்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன், எல்லாரும் இங்கேயே இருங்கோ, யாரும் வர வேண்டாம் அப்படின்னு பெரியவா சொல்லி அங்கேருந்து மட்டத்துக்கு வெளியில போற. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் வர. பெரியவா எங்க போயிட்டு வர அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற வேலையில, நான் எங்க போயிருக்கேன்னு யோசிக்கிறேளா, என்னை பார்க்கறதுக்காக கொலைக்காரன் ஒருத்தன் வந்திருந்தான், அவன் மட்டத்துக்குள்ள வந்தான் அப்படின்னா மட்டத்துக்கு அபச்சாரம், ஆனா என்ன தேடி அவன் வந்தான் இல்லையா, அதனால நானே மட்டத்துக்கு வெளியில போய் அவனை பார்த்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். அப்பேற்பட்ட ஒரு மகான் நம்ம பெரியவா. தன்னை தேடி வந்த ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்றவர் மகா பெரியவர். ஏழை பணக்காரர் தர்மவான் பாப்பின்னு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணவர். ஏன் தன்னை தேடி ஒருத்தர் வந்தான் இல்லையா, அவனுக்கு நான் அனுகிரகம் பண்ண மாட்டேனான்னு மனிதாபிமானத்தோட நடந்த ஒரு மட்டாதிபதி பெரியவா. இப்பேற்பட்ட நம்ம மகா பெரியவாளுடைய சரித்திரங்களை சொல்லிண்டே போலாம்.
ஆனா இப்போ இந்த மகாபிரியவாலை நம்ம பார்த்து அவளை தரிசனம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை நம்மளால வாங்க முடியலையே அப்படின்றத நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. எதுக்கு வருத்தப்படணும்? பிரியவா சூக்ஷ்ம ரூபமா எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அவருடைய பிரதிநிதியா அவரோட பாதுகையை தான் விட்டுட்டு போயிருக்காரு. அந்த பாதுகையை தரிசனம் பண்றதுக்காக தானே நம்ம ஆரம்பத்திலேயே காஞ்சிக்கு மானசீகமா வந்தோம். கரெக்ட் தான். பிரியவாளுடைய குருநாதாளுடைய பாதுகை எல்லாரும் எவ்வளவு பெருசா சொல்றா. பாதுகாப்பு நமக்கு பாதுகாப்பு, பாத கமலங்கள் நம்மளுடைய பாதக மலங்களை போக்கும், பாத தரிசனம் பாப விமோச்சனம் அப்படின்னு இவ்வளவு அழகா அந்த பாதுகையை சொல்லியிருக்காளே. அந்த பாதுகையினுடைய பெருமைய சொல்றதுக்காக வந்திருக்கா. அங்கதான் நான் போறேன், நீயும் என் கூடவா, நம்ம எல்லாரும் ரசிக்கலாம். பாதுகாவோட பூதா நம்மளுக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகா எங்களுக்குள்ள இருந்து எங்களை சொல்ல வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம். என்சான் உடம்புக்கு சிறந்தா பிரதானம்னு சொல்லுவா. ஆனா இந்த உடம்பு தாங்கிறது என்ன? இந்த பாதம். இந்த பாதம் அடியில இருக்கிறதுனால இத அடி அப்படின்னு சொல்லுவாளாம். பொதுவாலே நம்மளுக்கு ஏதாவது காரியத்தை சாதிக்கணும்னா யாரால் அந்த காரியத்தை சாதிக்க முடியுமோ அவளோட காலை பிடிச்சிருந்துருவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரே ஒருத்தரோட காலை பிடிச்சிருந்தா நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா காரியத்தையும் சாதிச்சிடலாமா? யார் வரனா? அதுதான் பகவான். பகவானோட காலை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா சாட்சாத் விஷ்ணுவும் பிரம்மாவும் யார் முதல்ல அடியையும் முடியையும் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு ரேஸ் வச்சப்ப 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ சிவபெருமான் அடிமுடிக்கானா மலையா வாழ்க்கை காட்சி கொடுத்தார்ல. அப்போ நம்மள்டா எப்படி பகவானோட காலை பிடிச்சுக்கிறதுனா, பகவானோட காலை ஏற்கனவே பிடிச்சிருப்பாள்ல, அதாவது பகவானோட அடியவர்கள் நம்மளோட குருநாதர்கள் அவளோட காலை பிடிச்சிருந்தா அவளே நம்மள குருநாத் பகவான் கிட்ட அழிஞ்சிடுவா. இத அகப்பே சித்த சொல்ற. 4 மறைக்கான அகப்பே நாதனை யார் அறிவார்? 4 மறை முடியும் அகப்பே குரு பாதமடி ரொம்ப அழகா சொல்ற. ஒரு மதத்துல அவளோட குருவோட பாதுகைய பூஜை பண்றா. சமண மதத்துல அவளோட குருவோட பாதுகைய பூஜை பண்றா. பௌத்த மதத்துல புத்தரோட பாதுகைய பூஜை பண்றா. வைஷ்ணவ மதத்துல ஷடாரி. ஷடாரினா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம பெருமாள் கோவிலுக்கு போகணும். பெருமாளை தரிசனம் பண்ணோடனே தீர்த்தம் கொடுப்பா. தீர்த்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் புல்லா மாதிரி நம்ம தலையில வந்து வைப்பார்ல, அதுதான் இந்த ஷடாரி. இந்த ஷடாரியில சாட்சாத் நம்மாழ்வாரோட பாதுகை இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இதை நம்மாழ்வார் அவரோட பெரிய திருவந்தாதியில அழகும் அறிவோமாய் வழிவினையை தீர்ப்பார் வீடும் அடித்தோறும் ஆணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். நம்மாழ்வார் பெருமாள் மேல 1000 பாசுரங்கள் சொல்லியிருக்கார். அதே மாதிரி அவருக்கு பாதுகையாவும் இருக்கார். பெருமாள் பேர்பட்டவன், பக்த பாராதினன்ல அடியவர்க்கும் அடியவர்ல பெருமாள் நினைக்கிறாராம். நம்மளோட பக்தன் நம்ம மேல 1000 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கா. அதே மாதிரி நம்மளுக்கு பாதுகையாவும் இருக்கா. என்னோட பெருமைய இந்த லோகத்துக்கு நம்ம தெரிய வைக்கணும் அப்படின்னு அவரோட கிருபையோட சுவாமி வேதாந்த தேசிகர் சொன்னதுதான் இந்த பாதுகா சஹஸ்ரம். இந்த பாதுகா சஹஸ்ரம் எப்ப வந்தது, எப்படி வந்ததுன்னா, சுவாமி வேதாந்த தேசிகருக்கும் இன்னொரு புலவருக்கும் வாதம் நடக்கிறது. அப்போ அந்த புலவர் ரங்கநாதன் மேல 300 ஸ்லோகங்கள் சொல்றார். இப்போ வேதாந்த தேசிகர் 3 மணி நேரத்துல 1000 ஸ்லோகங்கள் பெருமாளோட பாதுகையோட பெருமையை பத்தி சொன்னதுதான் இந்த பாதுகா சஹஸ்ரம். ஒரு சமயம் மகாவிஷ்ணு இங்கே வெளியில போயிட்டு வர்றார். பெருமாள் படுக்க ஆதிசேஷன், பெருமாள் ஆதிசேஷன் மேலதான் படுத்துப்பார். அப்போ அவர் காலை போட்டு இருந்த பாதுகைகளோட உள்ள வர்றார். ஆதிசேஷன் பக்கத்துல அவரோட பாதுகைகளை விட்டுட்டு அவர் கையில இருந்த சங்கம் சக்கரமும் எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு பெருமாள் ஆதிசேஷன் மேல படுத்துறார். அப்போ அந்த சங்கம் சக்கரமும்
பாதுகைகளை பார்த்து சொல்றதுதான், நீங்க எப்படி உள்ள வரலாம்? பெருமாளுக்கு பக்கத்துல இருக்கிற பாக்கியம் எங்களுக்கு மட்டும்தான். நீங்க எல்லா இடத்துலையும் மிதிச்சுட்டு யாருமே உங்களை உள்ள சேர்க்கறது இல்லை. நீங்க என்னதான் பெருமாளோட பாதுகைகளா இருந்தாலும் உங்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி சங்கும் சக்கரமும் பாதுகைகளை வெளில வச்சுட்டான். அப்போ பாதுகைகள் கண்ணீர் விட்டு அழுதான். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? எல்லா கால்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பாக தானே இருக்கோம், எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு அழுதுதான். அடுத்த நாள் காத்தால பெருமாள் இங்கே வெளியே கிளம்புற சமயத்தில் அவரோட பாதுகைகளை போட்டுக்கிறார். அப்போ பாதுகைகள் ரொம்ப ஈரமாக இருந்துதான். பெருமாள் என்ன ஆச்சுன்னு கேட்க பாதுகைகள் சொல்றதான், சங்கும் சக்கரமும் எங்களை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுது, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிதான். அப்போ பெருமாள் சொல்கிறார், பகவான் சிருஷ்டியில் உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே கிடையாது. உங்களோட பெருமையை இந்த லோகமே ஒரு நாள் புரிஞ்சுக்கும். யார் உங்களை இழிவாக பேசுகிறாளோ அவளையும் உங்களை பூஜை பண்ணுவா அப்படின்னு சொல்லி பெருமாள் பாதுகைகளை சமாதானப்படுத்துகிறார். திரேதாயுகத்தில் மகாவிஷ்ணு ராமரை அவதாரம் பண்ணும்போது அவரோட சங்கும் சக்கரமும் பரத சத்ருக்னா பிறந்து கைகேயியோட வரத்தினால ராமர் 14 வருஷம் வனவாசம் போய் கைகேயி பரதன் இந்த நாட்டை ஆளுன்ற வரம் வாங்கிண்டார். ஆனால் பரதன், நான் இந்த அரியாசனத்தில் உட்கார மாட்டேன், ராமர் தான் இந்த அரியாசனத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி ராமரோட பாதுகைகளை கொண்டு வந்து இந்த அரியாசனத்தில் வச்சு அதை தினமும் பூஜை பண்ணி இந்த பாதுகைகள் அயோத்தியாவான்ற மாதிரி பண்ணார். அன்னைக்கு பெருமாள் சொன்ன மாதிரியே யார் உங்களை இழிவாக பேசுகிறாளோ அவளையே உங்களை பூஜை பண்ணுவா அப்படின்னு சொன்னது இங்கே சத்தியமாயிருக்கு. இந்த பாதுகா ராஜ்யத்துக்கு முன்னாடியே பாதுகைகளோட பெருமையை ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரோட யாகத்தை காவல் காக்க போறார். யாகம் நல்லபடியாக முடியுது. விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஸ்வாமித்திரருக்கு சீதாவோட சுயம்வரம் நடக்கிறதுன்னு தெரிய வருது. விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் மிதிலாக்கு கூட்டின்னு போறார். போகிற வழியில் கௌதம ரிஷியோட ஆசிரமம் வருது. கௌதம ரிஷியோட பையன்தான் சதானந்தர். சதானந்தர் ஜனகரோட குலகுரு. வசிஷ்டர் எப்படி தசரதரோட குலகுருவோ அதே மாதிரி சதானந்தர் ஜனகரோட குலகுரு. கௌதம ரிஷியோட மனைவி தான் அகல்யா. அவள் தெரியாமல் பண்ண தப்புனால கௌதம ரிஷி அவளை கல்லா போன்னு சாபம் கொடுத்துட்டார். எனக்கு எப்போ சாபம் மோதிரம் கிடைக்கும்னு அவள் கேட்கும்போது கௌதம ரிஷி சொல்கிறார், திரேதாயுகத்தில் மகாவிஷ்ணு ராமரை அவதாரம் பண்ண போகிறார், அப்போ தான் அவனுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம ரிஷி தபஸ் பண்ண போயிடுறார். கௌதம ரிஷி ஆசிரமத்துக்கிட்ட வரும்போது ராமர் ஆஜானுபாகவாக இருப்பார்ல, அப்படி ஒரு சக்கரவர்த்தி திருமகனா இந்த கம்பீர நடையோட அந்த கால் அந்த அழகான பாதுகைகளை போட்டுட்டு வரார். அப்போ அந்த பாதுகைகள்லேருந்து வந்த அந்த சின்ன தூளி பட்டு அகல்யாவுக்கு சாப விமோசனம் கிடைச்சுதான். ராமர் அந்த கல் மேலே கால்லாம் வைக்கவே இல்லை. அந்த பாதுகைகள்லேருந்து வந்த அந்த சின்ன தூளி பட்டு அகல்யாவுக்கு சாப விமோசனம் கிடைச்சுதான் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகர் பாதுகா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார். துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் சாந்தி பணி முனிவர்கிட்ட சகல சாஸ்திரங்கள்லாம் கற்றுருக்கார். அந்த சமயத்தில் ஒரு நாள் சாந்தி பணி முனிவர் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு எழுதுகிற வேலை கொடுக்குறார். எல்லாரும் போய் அதை எழுதிட்டு படிக்கிறா. படிச்சுட்டும் அழிச்சுடுறாளா. ஏன்னா மறுநாள் அது குருநாதர்கிட்ட பார்க்காம எழுதணுங்கிறதுனால. கிருஷ்ணரும் எழுதினார், படித்தார். ஆனால் அழிக்க ட்ரை பண்ணார், அழிக்கவே முடியலை. என்னதான் கிருஷ்ணர் பகவான் பரம்பொருள் 64 கலைகள் 64 நாள்களில் கற்றுண்டார், அவர் மாயக்கண்ணன் இதெல்லாம் இருந்தாலும் அவர் தான் சமமான குழந்தைகளோட படிக்கிறதுனால தான் பகவான் அப்படிங்கிறத வெளிக்காட்டிக்கலையா. எல்லா குழந்தைகளும் ட்ரை பண்ணுறா, கிருஷ்ணர் எழுதுறதை அழிக்கிறதுக்கு முடியலை. கிருஷ்ணரே ட்ரை பண்ணுறார், முடியவே இல்லை. சமயத்தில் எல்லா குழந்தைகளும் கிருஷ்ணரை பார்த்து கேட்டுருந்தா, ஏண்டா கிருஷ்ணா நீ எழுதுறதை அழிக்க முடியலையே, நாளைக்கு என்ன கிளாஸில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டபோது அது கிருஷ்ணர் சொன்னாராம், நான் எழுதினதை என்னாலேயே அழிக்க முடியாதுன்னாராம். அப்போது மற்ற பசங்கள்லாம்
நீ எழுதினது உன்னால் அழிக்க முடியலன்னா நாளைக்கு கிளாஸில் என்ன பண்ண போற, என்ன வழி அப்படின்னு கேட்டபோது அது கிருஷ்ணர் சொன்னார், நான் எழுதினதை என்னாலேயே அழிக்க முடியாது அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம குருநாதரோட பாதுகா தீர்த்தத்தினால தான் நான் எழுதினதை அழிக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். கிருஷ்ணர் சொன்னதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்ன சூக்ஷ்மம் அப்படின்னா, பகவான் எழுதின விதியை பகவானாலேயே மாற்றி எழுத முடியாதாம். பின்ன எதுக்கு அந்த சக்தி இருக்குன்னா, குருநாதாலோட பாதுகா தீர்த்தத்தினால தான் பகவான் எழுதின தலைவிதியை மாற்றி எழுத முடியும் அப்படிங்கிற சக்தி இருக்கு அப்படிங்கிறத கிருஷ்ணரே நிரூபணம் பண்ணியிருக்கார். சத்குரு பாதுகை குஞ்சலமென்னே பட்ட பொழுதுதானே, சத்குரு பாதுகை குஞ்சலமென்னே பட்ட பொழுதுதானே, நானே நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன், நானே நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன், குருவின் மலரடியே என்றும் என் கண்ணால் பார்த்து நின்றேன், சத்குருவின் மலரடியே என்றும் என் கண்ணால் பார்த்து நின்றேன், மற்றெல்லாம் மாயை பொய்யெனும் கனவில் கண்ட பொருள் போல் நினைத்தேன், மற்றெல்லாம் மாயை பொய்யெனும் கனவில் கண்ட பொருள் போல் நினைத்தேன், அதனால் நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன், நானே ஆனந்தம் தான் அடைந்தேன், நானே ஆனந்தம் தான் அடைந்தேன். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஒரு சமயம் கிருஷ்ணருக்கு தாங்க முடியாத தலைவலி. ருக்மிணி என்னென்னவோ பண்ணி பார்க்கறா, ஆனா தலைவலி சரியா போல. சரின்னு அரண்மனை வைத்தியர்கள் எல்லாரையும் கூப்பிடுறா. அவளும் என்னென்னவோ பண்ணி பார்க்கறா, ஆனா தலைவலி சரியா போல. ருக்மிணி கிருஷ்ணர்கிட்டயே கேட்கிறா, இதுக்கு என்னதான் வைத்தியம், என்ன பண்ணாலும் இந்த தலைவலி சரியாவே போலையே அப்படின்னு சொல்றப்ப கிருஷ்ணர் ருக்மிணி கிட்ட சொல்றார், என்கிட்ட உண்மையோட பக்தியோட இருக்கிறவாளோட பாத தூளிய என்னோட தலையில தடவினா போதும், அந்த தலைவலி சரியா போயிடும்னு சொல்றா. பூமி விராட்டியோட ஒரு பக்திமான் இந்த உலகத்துல இருக்க முடியுமா? பூமி விராட்டி கிட்ட போய் ருக்மிணி கேட்கிறப்ப, என்னோட பாத தூளிய கிருஷ்ணரோட தலையில தடவினா அபச்சாரம் ஆயிடுவேன்னு பயந்து போயிடுறாளாம். சரின்னு சத்தியமாமா கிட்ட போய் கேட்டா அவளும் யோசனை பண்றா. அவரோட அம்மாவான தேவகி கிட்டையும் யசோதா கிட்டையும் கேட்கிறப்ப, என்னதான் என் பிள்ளையா இருந்தாலும் பாத தூளி எல்லாம் தடவ முடியாதுன்னு சொல்லிடுறா. நதி பக்கமா கோபிகைகள் தீர்த்தம் எடுத்து வரத்துக்காக போயிருக்கா. ருக்மிணி கோபிகைகள் கிட்ட போய் கேட்கிறப்ப கொஞ்சம் கூட யோசிக்கல. தன்னோட காலுக்கு அடியில இருந்த அந்த மணல் பாத தூளி அதை எடுத்து ருக்மிணி கிட்ட கொடுத்து கிருஷ்ணரோட தலையில தேய்ச்சி விடுங்கோ, அவரோட தலைவலி சரியா போயிடும்னு சொல்லி கொடுக்குறா. அப்பதான் ருக்மிணிக்கு கோபிகைகளோட பக்தி புரிஞ்சுதான். அதாவது பகவான் இதன் மூலமாக தன்னோட திருவடிகள், தன்னோட பாத தூளியை விட தன்னோட பக்தர்கள் பாகவதோத்தமர்களோட பாத தூளி தான் மகிமை அதிகம் அப்படின்னு சொல்லிடுறார். ஒரு சமயம் சீதா, ராமர், லக்ஷ்மணர் சிக்கிவேரிபுரத்திலேருந்து பரத்வாஜ ஆசிரமத்துக்கு கிளம்ப போறா.
கேவத்தை கூட்டிட்டு போறார். சீதா படகுல ஏறுறா, லக்ஷ்மணன் படகுல ஏறுறார். அப்போ ராமர் படகுல ஏற போறப்ப அந்த கேவத் சொல்ற, சுவாமி நீங்க பாதுகையோட உங்க பாதத்தை அழம்பிட்டு படகுல ஏறுங்கோ அப்படின்னு சொல்றாராம். இதை கேட்ட லக்ஷ்மணருக்கு பயங்கரமா கோபம் வராது. அப்ப ராமர் லக்ஷ்மணனை சமாதானப்படுத்திக்க, ஏன்பா அப்படி கேட்கிறார். அதுக்கு அந்த கேவத், இல்ல சுவாமி, உங்க பாத தூளிப்பட்டு ஒரு கல்லு பெண்ணா மாறியது. இப்போ உங்க பாத தூளிப்பட்டு இந்த படகு பெண்ணா மாறிட்டுனா நான் என்ன பண்ணேன்? என் குழப்பே இங்க நம்பிதானே சுவாமி அப்படின்னு சொல்றாராம். இதை கேட்ட ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவாளும் போறா, இக்கரையில இறங்க போறா. அப்போ சீதா கையில இருக்க மோதிரத்தை கழட்டி இதை அவருக்கு சன்மானமா கொடுங்கோ அப்படின்னு கொடுக்கறா. ராமரோத வாங்கிட்டு அந்த கேவத் கிட்ட கொடுக்கறார். அதுக்கு அந்த கேவத், எதுக்கு சுவாமி இது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ராமர், என்னப்பா நீங்க 3 பேரையும் நீ ஜாக்கிரதையா அக்கறையிலேருந்து இக்கரை விட்டல்ல, அதுக்கு உனக்கு சன்மானம் அப்படின்னு சொல்றார். உடனே அதுக்கு அந்த கேவத், சுவாமி ஒரே ஜாதிக்காரால் சன்மானம் கொடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றார். அப்போ கேட்ட லக்ஷ்மணருக்கு பயங்கரமா கோபம் வர்றது. என்ன ஒரே ஜாதிக்காராள்? எங்க அண்ணா எப்பேற்பட்டவர் தெரியுமா? நீ ஒரு சாதாரண படகோட்டி அப்படின்னு சொல்றாரா. அதுக்கு அந்த கேவத், இல்ல சுவாமி, நான் எல்லாரையும் அக்கறையிலேருந்து இக்கரை விடுற சாதாரண படகோட்டி. ஆனா உங்க அண்ணா சம்சாரம் அப்படிங்கிற கடலை எல்லாரையும் தாண்ட வைக்கிற பெரிய படகோட்டி சுவாமி அப்படின்னு சொல்றாரா. கேட்ட ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கதை துளசிதாச ராமாயணத்துல இருக்கிறது. தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம். தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம். சாரமற்ற சம்சார கடலை தாண்ட வேண்டியே ஆசையனும் வார கப்பலில் ஏறக்கூடாது. சாரமற்ற சம்சார கடலை தாண்ட வேண்டியே ஆசையனும் வார கப்பலில் ஏறக்கூடாது. தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம். தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம். ராமனல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள், ராமா ராமா என்று சொல்லி தாண்டி விடலாம். ராமனல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள், ராமா ராமா என்று சொல்லி தாண்டி விடலாம். தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம். சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம். துவாபர யுகத்துல கிருஷ்ணர் தேவகிக்கும் வசுதேவருக்கும் மதுரால ஜெயில குழந்தையா அவதாரம் பண்றார். அப்போ ஒரு அசரீரை கேட்கறது, கோகுலத்துல நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா, அவளை இங்க அழைச்சிட்டு வந்துருங்கோ, என்ன அங்க விட்டுடுங்கோன்னு ஒரு அசரீரை கேட்கறது. உடனே வசுதேவரோட கை விலங்கு கால் விலங்குன்னு எல்லாம் தானா கைண்டின்றது. பிறந்த குழந்தைய எடுத்துட்டு கோகுலத்துக்கு போறார். சாட்சாத் இந்த ஆதிசேஷனையை கொடை பிடிக்க யமுனை நதி வழிவிட பாதுகாப்பா அந்த குழந்தைய எடுத்துட்டு கோகுலத்துல யசோதைக்கு பக்கத்துல விட்டுட்டு அந்த பெண் குழந்தைய எடுத்துட்டு இங்க வந்துடுறார். குழந்தைய மாறின விஷயம் தேவகி வசுதேவர் நந்தகோபனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. குழந்தை தேவகி கிட்ட வந்தனே வீல்னு அழ ஆரம்பிச்சிடுறது. குழந்தை அழற சத்தம் கேட்டு காவலாளிகள்னா கம்சன் கிட்ட போய் சொல்றா, தேவகிக்கு 10வது குழந்தை பிறந்திருக்கும், ஆனா பெண் குழந்தையா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றா. கம்சன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், நமக்கு ஆண் குழந்தையால தானே அழிவு, பெண் குழந்தையால அழிவில்லைன்னு யோசிக்கிறான். யாரா இருந்தா என்ன, நமக்கு ஒரு குழந்தையால அழிவு வந்துடக்கூடாது, இந்த குழந்தையும் நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு கோபத்தோட விடுவிடுன்னு ஜெயிலுக்கு போறா. தேவகி
போய் தன்னோட அண்ணாவான கம்சன் கிட்ட ரொம்ப கெஞ்சுறா. அண்ணா, இது பெண் குழந்தைனா, விட்டுடுங்கோ அண்ணான்னு கெஞ்சுறா. ஆனா கொஞ்சம் கூட கம்சன் கேட்காம குழந்தையோட காலை பிடிச்சு தலைகீழ தூக்கி ஒரே அடியை அடிக்கலான்னு போறான். யசோதைக்கு பிறந்த குழந்தை யாரு? மாயாஜாலனோட தங்க மாயக்காரி மாயா வினோதினி. சாக்ஷாத் அம்பாளே யசோதைக்கு குழந்தையா பிறந்திருக்கா. டக்குன்னு அந்த தியானம் ஆயிடுறா. அதாவது அம்பாள் அப்பவே நினைச்சிருந்தா கம்சனை சம்ஹாரம் பண்ணிருக்கலாம். ஆனா கம்சன் தெரிஞ்சோ தெரியாமையோ அம்பாளோட காலை பிடிச்சு தூக்கிடுறானாம். காலை பிடிச்சிட்டா காப்பாத்துறதுன்னு சங்கல்பமா. இதனால அம்பாள் அவனை மன்னிச்சு விட்டுடுறாளாம். உன்னை கொல்றதுக்காகவே சம்ஹாரம் பண்றதுக்காகவே கோகுலத்துல ஒருத்தன் இருக்கான், அவன் கண்டிப்பா வருவான்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இதான் தேவி மகாத்மியத்தை சொல்லுவா. நந்த கோப கிரஹே சாதா யசோதா கர்ப்ப சம்பவா அப்படின்னு சொல்லுவா. யசோதையோட கர்ப்பத்துல நந்தகோபனோட வீட்டுல மாயா வினோதினி விந்தியாச்சல வாசினி யசோதைக்கு குழந்தையா பிறந்திருக்கா. அந்த விந்தியாச்சல வாசினியோட திருவடிகளை கம்சன் பிடிச்சதுனால அம்பாள் அவனை மன்னிச்சு விட்டுடுறாளாம். வாதிற்கெட்டாத வரம்பில்லா பாதன், வேதத்திற்கெட்டாத திருப்பாலன், ஆதிபராசக்தி அம்மை திருப்பாலன், ஜோதி லலிதேஸ்வரியார் பாதம்னு சொல்லுவா. கலியுகத்துல முதல்ல பாதுகையோட பெருமையை பத்தி சொன்னது ஆதிசங்கர பகவத்பாதார். ஆலடி பகவான் காலடி சேத்திரத்துல சங்கரரா பிறந்து ஆதிசங்கரரா வந்து நம்மளுக்கு மதங்களை ஸ்தாபனம் பண்ணி 4 மடங்களை ஏற்படுத்தி நம்மளுக்கு குரு பரம்பரையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். இன்னைக்கும் சிங்கேரி பீட்டம், பூரி பீட்டம், காஞ்சி பீட்டம், தோட்டக்கா பீட்டம், இந்த தோட்டக்கா பீட்ட பரம்பரையில வந்த ஞானானந்த தபோவன பீட்டம், எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் பாதுகா பூஜை விசேஷமா நடந்துட்டு இருக்கு. பகவத் பாதாள் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்க. அதுல ரொம்ப விசேஷமான கிரந்தம்னா இது குரோரஷ்டகம். இந்த குரோரஷ்டகத்துல பகவத் பாதாள் சொல்ற கலத்ரம் தனம் புத்திர பௌத்ராதி சர்வம் கிருகம் பால்வா சர்வமேதம் மனக்ஷேன லக்னம் குரோரந்திரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம். பகவத் பாதாள் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, யார் ஒருவனுக்கு வாழ்க்கையில நல்ல மனைவி, நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல புத்திரன், நல்ல பௌத்ரி, எல்லா செல்வங்கள் இருந்தாலும் அவனோட மனசு குருபாத கமலத்துல ஈடுபடலனா இவ்வளோ செல்வங்களும் இருந்தும் பிரயோஜனம் அல்ல அப்படின்னு ரொம்ப அழகா ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்லியிருக்கார். சின்ன சின்ன பாதம் சிவபாதம் என்றும் நம்மை காக்கும் குரு பாதம். சின்ன சின்ன பாதம் சிவபாதம் என்றும் நம்மை காக்கும் குரு பாதம். சத்குரு பாதம் மனதிலே சரணம் சரணமென்று அடைந்தார். சத்குரு பாதம் மனதிலே சரணம் சரணமென்று அடைந்தார். துன்பம் நம்மை அணுகா, தொல்லை வந்து சேரா, துதி செய்த நாம் வணங்கிடுவோம். துன்பம் நம்மை அணுகா, தொல்லை வந்து சேரா, துதி செய்த நாம் வணங்கிடுவோம். சின்ன சின்ன பாதம் சிவபாதம் என்றும் நம்மை காக்கும் குரு பாதம். சின்ன சின்ன பாதம் சிவபாதம் என்றும் நம்மை காக்கும் குரு பாதம். சத்குரு பாதம், ஞான குரு பாதம், ஆனந்த குரு பாதம். சத்குருநாத் மகாராஜ் கி. ராமானுஜருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருக்கார். அதில் ஒரு சிஷ்யரோட பேரு வடுக நம்பி. ராமானுஜர் எங்கே போனாலும்
அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு கூடவே போவார். வெயில் காலத்தில் காலை நேரத்தில் ஒரு நாள் ராமானுஜர் கோவிலுக்கு கிளம்புறார். வடுக நம்பியும் கூட போகிறார். ராமானுஜர் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கான பொருட்கள் எல்லாம் வடுக நம்பி எடுத்து வைக்கிறார். அப்போது ராமானுஜர் பாதுகைகளையும் சேர்த்து மூட்டை கட்டிடுறார். அப்போ ராமானுஜர் பார்த்துட்டு கேட்குறார், வடுகா நீ என்ன காரியம் பண்ணுற? பெருமாள் ஆராதனை பண்ணுறதுக்கான பொருட்களோடு சேர்த்து என்னோட பாதுகைகள்லாம் போடலாமா அப்படின்னு கேட்குறார். இப்போ வடுக நம்பி சொல்கிறார், சுவாமி உமக்கு உங்கள் பெருமாள் எப்படி வசதியோ அதே மாதிரி எனக்கு என் குருநாதரோட பாதுகைகள் வசதி. குருநாதரோட பாதுகைகள் பெருமாளுக்கு சமானம் அப்படின்னு நம்ம இந்த சின்ன நிகழ்ச்சியிலேருந்து கற்றுக்கிறோம். அப்படி இந்த பாதுகைகளோட பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். வேதாந்த தேசிகர் அப்படிங்கிற மகான் கலியுகத்துல 1008 ஸ்லோகங்கள் ரங்கநாதரோட பாதுகையோட பெருமையை பற்றி 3 மணி நேரத்தில் பாடியிருக்கார். அதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், வரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதா ஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்யம் அசேஷதா பிருத்திவியாம் பிரதிதோராகவ பாதுகாக பிரபாவக அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த லோகத்துக்கு முதல்ல பாதுகையோட பெருமையை சொன்னது பரதன் தானாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெருமாள் தான் அந்த விருட்சம், பெருமாள் தான் மரம். அந்த மரத்திலேருந்து வரக்கூடிய இலைகள் தான் பெருமாளோட திருவடிகள். அந்த பெருமாளோட திருவடிகளான இலையிலேருந்து பூக்கக்கூடிய புஷ்பங்கள் தான் பெருமாளோட பாதுகைகள். இப்போ ஒரு புஷ்பம் பூத்துருக்குன்னா அது வண்டு சுத்துது இல்லையா? அதே மாதிரி இந்த பாதுகைகளான புஷ்பத்தை வேதமாகிய வண்டு சுத்தர் தான். அதுலேருந்து நம்மளுக்கு வேதாந்தமாகிய நெக்டாரை சேர்க்கறதான். இதை சொன்னவர் நம்ம வேதாந்த தேசிகர். நால் வேதம் போற்றும் நாயகன் பாதம் நல்வழி காட்டும் சிறிய பாதம். நால் வேதம் போற்றும் நாயகன் பாதம் நல்வழி காட்டும் சிறிய பாதம். நம்பினோர்க்கெல்லாம் நலமருளும் பாதம். ஞானானந்தரின் அறிவில்லா போர் பாதம். நம்பினோர்க்கெல்லாம் நலமருளும் பாதம். ஞானானந்தரின் அறிவில்லா போர் பாதம். நால் வேதம் போற்றும் நாயகன் பாதம் நல்வழி காட்டும் சிறிய பாதம். சத்குருநாத் மகாராஜ் கி ஆதிசங்கரோட பரம்பரையில் வந்த ஸ்ருங்கேரி பெரியவா குருபாதுகா அஷ்டகம் அப்படின்னு 8 ஸ்லோகங்கள் குருபாதுகையோட பெருமையை பற்றி சொல்லியிருக்கார். அதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயுதாபியாம் பவபக்திதாபியாம் வைராக்கிய சாம்ராஜ்யத பூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம் இது சொல்கிறார். என்ன சொல்ல வரார், இந்த அனந்தமான சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்காக உதவக்கூடியது படகு. இப்போ நம்ம ஒரு ஆத்தங்கரையில் இந்த ஆத்தங்கரையில் இந்த ஆத்தங்கரைக்கு போகணுன்னா அது கூட கூடியது படகு தான். அதே மாதிரி இந்த அனந்தமான சம்சார சாகரத்தை கடக்கக்கூடியதுக்கு உதவக்கூடிய படகு எது அப்படின்னா நம்ம குருநாதாரோட பாதுகைகள். இந்த குரு பாதுகைகளை நம்ம வணங்கினோம்னா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு மட்டும் விடாது, வைராக்கிய சாம்ராஜ்யத பூஜனாபியாம் வைராக்கிய சாம்ராஜ்யத்துக்கே நம்மள ராஜாவாக்கிடுமோ. நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம் அப்பேற்பட்ட குருபாதுகைகளுக்கு என்னுடைய வணக்கம் அப்படின்னு சிங்கேரி பெரியவா இந்த குருபாதுகையோட பெருமையை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பாதுகையுடைய மகத்துவத்தை பற்றி இப்போ அனுபவிச்சோம்.
நமக்கு குருநாதாரோட பாதுகை எவ்வளோ ஆக்சசிபிள்னு நமக்கு தெரியறது. குருநாதரோட பாதுகையை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டாலே அதை குருநாதர் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லுவா பெரியவாள்லாம். போலூர்ல ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருந்தார். அவருக்கு பெரியவாளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அட்லீஸ்ட் பெரியவாளோட பாதுகை நமக்கு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைச்சார். அடுத்த க்ஷணம் அதெல்லாம் நடக்காது, நம்ம வேலையை பார்க்கலாம்னு அவர் நினைச்சுட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டார். இப்படி கொஞ்ச நாள் ஆகுது. அப்போ பெரியவா போலூர் பக்கத்துல முகாமிட்டு இருக்கா. இது தெரிஞ்சவனே பெரியவா பக்கத்திலேயே வந்திருக்காளா, போய் பார்க்கலாம்னு இவர் பெரியவாளை பார்க்கறதுக்கு போகும்போது அங்க இல்ல பெரியவா. இந்த பக்கத்துல ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிருக்கான்னு அங்க இருக்கிறவாள்லாம் சொல்ல, உடனே இவரும் சரி கோவிலுக்கு டக்குன்னு போயிடலாம்னு இவர் போற. இவ்வளோ நேரம் கோவிலுக்கு வேகமா நடந்து போன பெரியவா பொறுமையா நடக்க ஆரம்பிச்சாலாம். அப்பதான் அந்த போஸ்ட் மாஸ்டர் கோவிலுக்கு வரத்துக்கு கரெக்டா இருக்கும்னு அவர் இவரை பார்க்கணும் அப்படின்னு